என்னது அது வெள்ளக்கட்டியா? பொங்கலோ பொங்கல் கும்பிட்டுருங்க. வேற லோட் பண்ணிட்டீங்க. அப்பாவுக்கு என்னோட பிறந்தகாலம் அன்னைக்கு தான் எங்கள் அப்பா கிட்டத்தட்ட வந்துருச்சு. பஃப் ஸ்லீவ்ஸ் சூப்பரா இருக்குல்ல. ஹாப்பி பொங்கல். தமிழர்கள் அனைவருக்கும் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாய் டியர்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக நீங்கள் எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி தான். அதில் ஒரு கமெண்ட் கோவமாக வந்திருந்தது. ஸோ அதுக்கு நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி எப்பயுமே நான் சொன்னால் செஞ்சுருவேன். அதே மாதிரி இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. பட் என்னென்னா, இது வந்து போன வருஷம் பொங்கல் விளாக் அப்படின்றத யாரெல்லாம் வீடியோ ஸ்டார்ட் ஆகும்போதே கெஸ் பண்ணீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அப்போ தான் நம்ம சேனல் ஸ்டார்டிங்லேருந்து யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றது எனக்கு கமெண்ட்ஸ் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஹாப்பி ஃபீலாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் போஸ்ட் பண்ணுறேன். போன வருஷமே நான் வந்து போஸ்ட் பண்ணாததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் பொங்கல் எந்த வருஷமும் இல்லாமல் செம்ம சிறப்பாக செம்ம ஹாப்பியாக எல்லாரும் ஒத்துமையாக செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். அண்ட் போன வருஷம் என்னோட சிஸ்டருக்கு கல்யாணம் நல்லா சிறப்பாக பண்ணியிருந்தோம். அந்த வீடியோஸும் நான் போட்டிருந்தேன். அதுக்கப்புறமும் இந்த பொங்கல் வீடியோவும் பேக் டு பேக் அப்படியே ஃபேமிலியை காமிச்சு போடுறது எனக்கு பெருசாக விருப்பம் இல்லை. கண்ணு பற்றுன்ற பயம் எனக்கே இருந்தது போன வருஷம். ஏன்னா எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் ஏன் ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, என் தங்கச்சிக்கும் அப்போ தான் கல்யாணம் ஆகி தலை பொங்கல் அவளுக்கு. ஸோ 2 மாப்பிள்ளைங்களும் வீட்டுக்கு வந்தாச்சு. எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருந்தது. 2 பொண்ணுங்களுக்கும் வந்து கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க ஹாப்பியாக இருந்தாங்க. நாங்களும் வந்து செம ஹாப்பியாக இருந்தோம். ஃபோட்டோ ஃபேமிலியாக எடுக்கிறது, ஜோடி ஜோடியாக எடுக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு மாதிரி ஜாலியாக இருந்தது வீட்டில். எப்பவுமே எங்கள் வீட்டில் என்ன விசேஷமாக இருந்தாலும் எங்கள் அம்மா ஃபஸ்ட்டே எழுந்திரிச்சு குளிச்சு அவங்க எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எப்பயுமே வருஷம் பார்த்தீங்கன்னா, நானும் என் தங்கச்சியும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஆளுக்கு ஒரு பானை சூஸ் பண்ணி யாரோட பானை ஃபஸ்ட்டு பொங்குது அப்படின்ற மாதிரி போட்டி போட்டு பொங்கல் வைப்போம். அதுக்கப்புறம் இப்போ இந்த வருஷம் என் தங்கச்சிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, சரி 2 மாப்பிள்ளைங்களும் இந்த வருஷம் பண்ணட்டும், வருஷம் நாங்கள் தானே பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நாங்கள் இப்போ பொறுமையாக கிளம்பி ரெடி ஆகிட்டு வந்து அப்புறம் ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி நானும் என் தங்கச்சியும் குளிச்சுட்டு சாரி கட்ட ஆரம்பிச்சிட்டோம். இப்போ பெரிய பானை வந்து சக்கரை பொங்கல், அது வந்து நாங்கள் ஒரு டீமு, இன்னொரு பானை வந்து வெண்பொங்கல், என் தங்கச்சி ஒரு டீம். 2 டீமில் யார் டீம் வந்து வின் ஆகுறாங்க, யாரோட பானை ஃபர்ஸ்ட் பொங்குது அப்படின்றது தான் போட்டி. இதில் பெரிய பானை சின்ன பானை, பெரிய பானை லேட்டாக பொங்கும், சின்ன பானை சீக்கிரம் பொங்கும், அந்த மாதிரிலாம் கணக்கு கிடையாது. நம்ம எந்த அளவுக்கு தீ எரிக்கிறோமோ, எவ்வளோ ஸ்பீடாக எரிக்கிறோமோ அதை பொறுத்து தான் வந்து சின்ன பானையாக இருந்தாலும் சரி, பெரிய பானையாக இருந்தாலும் சரி, எது வேணால் ஃபர்ஸ்ட் பொங்கும். அதனால எனக்கு எங்கள் டீம் மேலே நம்பிக்கை ரொம்பவே ஜாஸ்தி இருந்தது. நம்ம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி. அண்ட் சூரியனுக்கு வந்து நமஸ்காரம்லாம் பண்ணி எங்கள் அப்பா அம்மா இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்ற மாதிரி கைடன்ஸ்லாம் அந்த சைட்லேருந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நல்லா இன்ட்ரெஸ்டடாக 2 மாப்பிள்ளையும் ரொம்ப ஆர்வமாக சூப்பராக பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க. போன வருஷம் பொங்கல் வீடியோ தான் நான் இப்போ லேட்டாக போஸ்ட் பண்ணுறேன். பட் இதுக்கு முன்னாடி பொங்கலாக இருக்கட்டும், தீபாவளியாக இருக்கட்டும், வீட்டில் பர்த்டே செலிப்ரேஷனாக இருக்கட்டும், அண்ட் கல்யாண நாள், தம்பி பிறந்த நாள், ஸோ கிறிஸ்மஸ்ஸு, எதுவாக இருக்கட்டும், எந்த ஸ்பெஷல் டேனாலும் வீட்டில் வந்து விளாக் எடுத்து நம்ம சேனலில் நிறைய ஷேர் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலில் எந்த வீடியோவுமே நான் வந்து டெலிட் பண்ணல. ஸோ எல்லாமே இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி ஃபேமிலி விளாக்லாம் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் ரேண்டமாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போது இந்த வீடியோ பர்டிகுலராக நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் இந்த வருஷம் பொங்கலுக்கும் நான் வந்து விளாக் எடுத்திருக்கேன். பட் பெருசாக வந்து போன வருஷம் அளவுக்கு ஸ்பெஷலாக நாங்கள் செலிப்ரேட் பண்ணலை. இருந்தாலும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நான் இந்த வருஷம் எடுத்த வீடியோவும் நான் இதுக்கு அடுத்த வீடியோவாக நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் போட்டியில் வந்து நான் எதிர்பார்த்த மாதிரியே எங்கள் டீம் தான் வந்து வின் ஆச்சு. நான் என்னோட நம்பிக்கை வந்து வீண் போகலை. ஸோ நாங்கள் ஜெயிச்சிட்டோம். ஒரே சிரிப்பு, ஏன்னா நாங்கள் ஜெயிச்சிட்டோம்ல. ஸோ கொஞ்சம் நேரம் நீங்கள் வந்து பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நான் வந்து கண்டினியூ பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி உள்ளே நின்று நான் வந்து ரெடி ஆகிட்டு இருந்தேன். என் பையனையும் ரெடி பண்ணி விட்டுட்டு சாரீலாம் கட்டிட்டு மேக்கப்லாம் போட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு தான் இருந்தேன். செம்ம ஜாலியாகிடுச்சு. ஸோ நான் எங்கள் டீம் ஜெயிச்சிருச்சு அப்படின்றனால. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரிசி போடுறது, தேங்காய் போடுறது, முந்திரி போடுறது, அப்புறம் பொங்கல் ரெடி பண்ணுற வரைக்குமே எங்கள் அம்மாவும் அப்பாவும் தான் கூட இருந்து பார்த்துப்பாங்க. நாங்கள் அப்படியே மாற்றி ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே மாற்றி வந்து நாங்கள் அதை பார்த்துப்போம். இவங்களுக்கு சங்கு ஊதுறது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக நான் பண்ணுறேன்னு சொல்லி வாங்கி சங்கு ஊதுவாங்க. அண்ட் இதுக்கப்புறம் பெருசாக வந்து எஃபோர்ட்ஸ் தேவையில்லை. அந்த தணல்லையே பொங்கல் வந்து நமக்கு ரெடி ஆயிரும். வீட்டில் இருக்க எல்லாருமே மாற்றி அப்படியே நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணி பொங்கல் வந்து ரெடி பண்ணிடுவோம். இந்த வருஷத்தில் தான் நானும் என் தங்கச்சியும் நல்லா நிதானமாக குளித்து ப்ராப்பராக சாரீலாம் கட்டி மேக்கப்லாம் போட்டு ரெடி ஆனோம். வருஷம் நாங்கள் அடுப்பு தணலில் கருகிட்டு கிடப்போம். அண்ட் என் தங்கச்சியோட பானை வந்து கொஞ்சம் லேட்டாக தான் பொங்குச்சு. எல்லா சைடும் தீ எரிச்சு கொஞ்சம் லேட்டாக பொங்குச்சு. எங்கள் அத்தானும் பொறுமையாக உட்காந்து பொங்குற வரைக்கும் ஹெல்ப் பண்ணாங்க, நல்லா பண்ணாங்க. ஆயிரம் ஜன்னல் வீடு இது அன்பு வாழும் கூடு ஆலமரத்து விழுது இது நாணி வேறு யாரு அடை காக்குற கோழிய போலவே இந்த கூட்ட காப்பது யாருங்க. போன வருஷம்
பொங்கலுக்கு என் பையனும் அவங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ஒயிட் அப்பா பையன் காம்போல ரெடியாக இருந்தாங்க. ஒயிட் ட்ரெஸ் போட்டு ரெடியாக இருந்தாங்க. என் பையனுக்கு அவங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும். அவங்க அப்பா என்னெல்லாம் பண்ணுறாங்களோ அதையும் அவனும் ட்ரை பண்ணணும்னு நினைப்பான். சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் கூட பார்த்து காப்பி பண்ணுவான். எந்த மாதிரி ஷார்ட் போடுறாங்க, எந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணுறாங்க, கையில் என்ன போட்டுக்கிறாங்க, வண்டி எப்படி ஓட்டுறாங்க, ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் கூட நோட் பண்ணி அவனும் பண்ணுவான். அதே மாதிரி தான் அவங்க அப்பா சங்கு ஊதுறதை பார்த்துக்கிட்டே இருந்தான் உள்ளே இருந்து. அப்புறம் வேகமாக வந்து அவனுக்கும் ஆசையாயிருச்சு அதை ட்ரை பண்ணணும்னு. வாங்கி ஊதி பார்த்தா காற்று தான் வருது அப்படின்ற மாதிரி அவன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு முடியலன்னு கொடுத்துட்டு சிரிச்சிட்டு இருந்தான். எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய முந்திரி அப்புறம் திராட்சை எல்லாம் போட்டு பார்த்து பார்த்து பக்குவமாக பண்ணின ஸ்பெஷல் பொங்கல். ஏன்னா என் தங்கச்சிக்கும் கல்யாணமாகி இது தலை பொங்கல். 2 மாப்பிள்ளைங்க வேற சொல்லவா வேணும். எங்கள் அம்மாக்கும் அப்பாவுக்கும் செம்ம சந்தோஷம். ஸோ காலையில் ஒரு 6:30க்குலாம் ஆர்வமாக எந்திரிச்சு குளிச்சு எங்கள் அம்மா ரெடி பண்ணி ஒரு 9-9:30க்குள்ளே பொங்கல்லாம் வச்சு படைச்சி சாமி கும்பிட்டுட்டு சிறப்பாக முடிஞ்சுது. கொள்ளையிலே ஒரு சைடில் வந்து தாத்தாவோட சமாதி இருக்குது. என்ன ஸ்பெஷல்ட்டினாலும் இங்கே வந்து நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு போவோம். அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கிறதுக்கு என் தம்பி தங்கச்சிங்க வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி 4 வருஷம் முடிஞ்சிருச்சு. 2019 ஸ்டார்ட் பண்ணேன். கல்யாணத்துக்கு அப்புறம் என் பார்ட்னருக்கு வந்து என்னை வேலைக்கு அனுப்புறதுல பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ வீட்டில் இருந்தே ஏதாவது பண்ணலாமே யூஸ்ஃபுல்லாக அப்படின்ற மாதிரி தான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். அவங்களோட சப்போர்ட்டோட தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4,60,000 மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணுறோம். சீக்கிரம் 5 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். பட் நீங்கள் நிறைய இப்போ வந்து எனக்கு கொஸ்டின்ஸ் நிறைய கமெண்ட்டில் கேட்குறீங்க. ஸோ அது வந்து ஓப்பனாக எனக்கு அதுக்கு பதில் வந்து சொல்லக்கூடிய சூழ்நிலையில் நான் இல்லை. 1 million சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிட்டோம் அப்படின்றப்போ கன்ஃபார்ம் எல்லாத்துக்குமே பதில் இருக்குது. ஒரு Q&A வீடியோ மாதிரி போட்டு நீங்கள் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி எல்லாத்துக்குமே நான் வந்து ஃப்ராங்காக நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன். அங்கே பொங்கல் முடிச்சுட்டு லஞ்சுக்கு இங்கே எங்கள் தாய் மாமா வீடு அறந்தாங்கில் இருக்குது. என் தங்கச்சிக்கு அந்த வருஷம் தான் கல்யாணம் முடிஞ்சு அப்படின்றனால மாமன் விருந்துக்கு கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அவங்க கூட சேர்ந்து நாங்களும் வந்ததும் கிச்சனுக்குள்ளே போயிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் நாங்கள் இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி என் ஹஸ்பண்ட் சொல்ல நான் பிரியாணிக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். சூப்பராக வந்து பிரியாணி செஞ்சு சந்தோஷமாக ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு கிளம்பி போன வருஷம் பொங்கல் செம்மையாக போச்சு.